ஜோசியம் என்பது பொய். இந்த மாதிரி ஜோசியக்காரர்கள், இந்த குடுகுடுப்பக்காரர் இருக்காங்களங்க, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது, அதுதான் சொல்லுவாங்க. நல்ல காலம் எப்ப பிறக்கும், இவர் சொல்றது அப்படிதான், எப்ப நடக்கும்லாம் தெரியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னைக்கு நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, அவர் எல்லாத்தையும் போய் சொல்லுவார். நம்ம குடுகுடுப்பக்காரன் காலையிலேயே சொன்னான், எப்ப ஒரு நாள் நடந்திருக்கு, கடவுள் நாட்டத்தான் நடந்துச்சு நம்ப கூடாதா? குடுகுடுப்பக்காரன் சொன்னதுனாலதான். இவன் மனுஷன் தானே, குடுகுடுக்கு பாரு, அவனுக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி அறிவு யோசிக்காம 99 நடக்காம போச்சே, மற்ற நாட்கள்ல எல்லாமே நடக்காம போச்சே, அதை யோசிக்காம என்ன செய்யறாங்க, பொதுமக்களும் இதுல ஒரு தெளிவடையும். அப்ப ஜோசியம் என்பது ஒண்ணு இல்லை, அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக தற்போது நம்மளுடைய தமிழகத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலும் அதை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல் களம் சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேகாவின் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சர்ச்சையில் சிக்கினார்கள். என்ன சர்ச்சையில் சிக்கினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அரசாங்க பதவியை ஒரு ஜோசியருக்கு கொடுத்தார். முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ராதன் பண்டிட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் அவருக்கு இந்த பதவியை வழங்கினார். எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையாக எதிர்த்த நிலையில 24 மணி நேரத்துக்குள்ளாக இந்த பதவிக்காக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. இந்த ராதன் பண்டிட் என்று சொல்லக்கூடிய ஜோசியருக்கு கொடுக்கப்பட்ட பதவி பறிக்கப்பட்டது என்ற தகவலை எல்லாம் நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுல இன்னொரு பார்வையில நம்ம பார்க்க வேண்டிய அவசியம், இன்னொரு கோணத்துல பார்க்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவா எலெக்ஷன் நடக்குது, மக்கள்லாம் யாரை விரும்புகின்றார்களோ, யாரு வந்தால் நல்லபடியாக வாழலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்வாங்க, தங்களுடைய வாக்குகளை அளிப்பார்கள். என்ன செய்வாங்கன்னா, தேர்தல் சம்பந்தமான அந்த கருத்து கணிப்பு அதை வெளியிடுவார்கள். மக்களிடத்தில் பேட்டி எடுத்து அவங்களுடைய மனநிலையை அறிந்து இவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தற்போது நம்மளுடைய தமிழக அரசியல்ல நாம பார்க்கக்கூடிய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற இடங்கள்ல இருக்குதா அப்படின்னு அது ஒரு பார்வை இருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல நடந்த நிகழ்வை நம்ம பார்க்கும் பொழுது இங்க ஜோசியத்துக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்பது. அவங்களும் என்ன செய்யறதுன்னா, இந்த இவங்க ஊடக எல்லாரும் அவங்க தரப்புல என்ன செய்வாங்க, கருத்து கணிப்பை எடுப்பாங்க. இவங்க சும்மா இல்லாம இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜோசியத்தின் வாயிலாக, அதே மாதிரி பஞ்சாங்கத்தின் வாயிலாக இவர் தான் வருவாரு, அவர் தான் வருவாரு, இவர் வர வாய்ப்பில்லை, அவர் வர வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டில் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஜோசியம் என்பது உண்மை இல்லை, அது மிகப்பெரிய ஒரு பொய். அது அதே மாதிரி இன்னும் சொல்றாங்க, எண் கணிதம், அது சம்பந்தமான அனைத்துமே என்ன இல்லை, அது உண்மை அல்ல. அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணமாகத்தான் இது நிகழ்ந்திருக்கிறது. இவர் ஒரு பிரபலியமான ஒரு ஜோசியராக இருக்கிறார். இவர் தன்னை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கும் போது விஜய் என்ன செய்வாரு, முதல்வரா ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாரு, பெரும்பான்மையா அவர் வருவாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. இதனால சொன்னதுனால என்னவன்னு தெரியல, இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்து அப்புறம் எதிர்கட்சியெல்லாம் கடுமையா எதிர்த்து இவர் அந்த பதவியிலிருந்து என்ன செஞ்சாங்க, தமிழக அரசு அந்த உத்தரவை திரும்ப பெற்றது. ஏன்னா இது தமிழக மண் என்பது பகுத்தறிவுக்கு சொந்தமான மண். இது இங்க ஆன்மீகத்துக்கு இடம் இருக்கிறது, ஆனா மூட நம்பிக்கைக்கு, ஜோசியம் போன்ற விஷயங்களுக்கு இங்க இடம் கிடையாது. அதனால்தான் கடுமையான எதிர்ப்பு. நீங்க உங்க அளவுல வேணா என்ன செய்யுங்க, நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்க நம்பிக்கை. ஆனா நீங்க அரசாங்க அளவுல, கவர்மெண்ட் அளவுல நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை கொண்டு வரக்கூடாது என்றுதான் கடுமையா எதிர்த்து அதை ரத்து பண்ணிட்டாங்க. தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோசியம் போன்ற இவங்களுக்கு எது பிளஸ் பாத்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்க உதாரணத்திற்கு, அதாவது குருவி உட்கார பணம் உழுந்த கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க.
என்னன்னு பாத்தீங்கன்னா குருவி போய் உட்காருமா, அந்த நேரத்தில் விழ வேண்டிய பழம் வந்து விழும்போது நான் உட்கார்ந்தனாலதான் அது விழுந்துச்சு என்று அது நினைக்குமா. அது மாதிரி இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா முதல்வராக ஆயிட்டாரு. அப்ப என்ன என்ன அங்க கருத்து வருகிறது என்று சொன்னால் பாத்தீங்களா, நான் கரெக்டா கணிச்சு சொன்னேன்னா அது போன்ற ஒரு கருத்து வருகிறது. ஆனால் உண்மையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்த எல்லாமே இப்ப கணித்து சொல்வதாக இருந்தா எல்லாமே கரெக்டா நடக்கணும்ல, அப்படி நடந்திருக்கான்னு பார்த்தா பெரும்பான்மையா வந்து வருவாங்க. நடந்துச்சா? நடக்கலையே. நம்ம எல்லாம் தமிழக மக்கள் அனைவரும் இவர் ஆட்சி அமைப்பதற்கு எந்த அளவுக்கு வந்து போராடினார், எவ்வளவு சிரமப்பட்டார். கூட்டணி மற்ற கட்சிகள்கிட்ட போய் கூட்டணி வந்து நீங்க ஆதரவு கொடுங்க என்று ஆதரவு கோரினார். இதெல்லாம் நம்ம எல்லாமே தொடர்ச்சியா என்ன செஞ்சோம், கடந்த வாரங்களிலே சில தினங்களாக நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப ஜோசியர் சொன்னது அதை வந்து என்ன செய்யல, பலிக்கல. அவர் வந்து பெரும்பான்மையா வருவார்னா வந்திருக்கணும்ல. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா ஜோசியம் என்பது வந்து சரியில்லை, அது உண்மை இல்லை. அதே மாதிரி நீங்க இன்னொரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நடக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இதை கொண்டு போய் வந்து எல்லாத்தையும் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. நீங்க அவர்கிட்ட போங்க, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். இதுதான் இவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய குண்டுவீலாக இருக்கிறது. ஆனா ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய ஒன்று, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். யோசியர் ஒன்று சொல்லுவாரு, அது நடக்கக்கூடிய ஒரு காரியமாக, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக, கடவுளுடைய நாட்டத்தின் அடிப்படை நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது அது நடக்கும்போது என்ன செய்வார் அவரு, நீங்க அவர்கிட்ட போங்க, நீங்க இவர்கிட்ட போங்க, அவர் சொன்னா கரெக்டா இருக்கு. ஆனா நடக்காம இருக்கிறது 99 இருக்குல்ல, அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க யார்கிட்டையும் போய் என்ன செய்ய மாட்டாங்க, இவர்கிட்ட தாங்க போனேன், இந்த ஆள் கணிச்சு சொன்னாரு, ஜோசியர் சொன்னாரு, ஒண்ணுமே வந்து எல்லாமே ஃபைல் இருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செஞ்சிடும் மக்கள்கிட்ட, இயல்பா ஜோசியம் என்பது பொய் என்பது வந்து மிக தெளிவாக அம்பலப்பட்டு விடும். ஆனா அப்படி சொல்றது இல்லை. அது மாதிரிதான் இங்கேயும் ஆழமா யோசிச்சிருந்தாங்கன்னா முதல்வர் வந்து ஆயிடுவாருன்னு சொன்னது வந்து நடக்குது. ஆனா வந்து பெரும்பான்மையா வருவாரு, அது நடக்கல. இது பார்த்தாலே தெரிஞ்சிருவாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவர் சம்பந்தப்பட்டது, இவருக்கு இவருடைய நிலையே தெரியல பாருங்க. அடுத்தவங்களுக்கு எல்லாம் கணிச்சு சொல்றாரு, நீங்க வந்து அப்படி ஆயிருவீங்க, நீங்க இப்படி ஆயிருவீங்க. இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும், தனக்கு இந்த மாதிரி பொறுப்பு வழங்கப்படும், அது 24 மணி நேரத்துல வந்து தன்னிடமிருந்து பறிக்கப்படும், அது தெரிஞ்சிருக்கா? மனுஷன் தான் தெரியல. அப்போ ஒரு புனுஷா என்ன செய்யறது, கணிச்சு சொல்றது. நடந்துருச்சுன்னா பாத்தீங்களா நாங்க சொன்னதுதான் அப்படின்றது. உங்களுக்கு நடந்தது தெரிஞ்சுதா? பெரிய வல்லுநர், பெரிய கணித ஜோசியத்துல வந்து என் கணிதத்துல வந்து பிரபலமான ஆளு என்றெல்லாம் சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரியலையே. நடக்கக்கூடிய நடந்த இந்த நிகழ்வுகள் தெரியலையே. அப்ப இதை வச்சுதான் நம்ம யோசிக்கணும். சம்பந்தப்பட்ட ஜோசியருக்கு தனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத வந்து என்ன செய்யல, தெரியவில்லை. அப்ப இதுதான் ஜோசியத்தின் நிலை. அது இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட நபர் இருக்காருல்ல, நம்ம தமிழக முதல்வர்களாக ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கல்ல, அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கும் இவர் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆளா இருந்தார். முக்கியமான பாயிண்ட் இதை வந்து கவனிக்கணும். நம்ம அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சொத்து குவிப்பு வழக்கு நடைபெற்று கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் நீங்க வந்து சிறைக்கெல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு இவர் தான் சொன்னார். கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னு வைங்க, இவருடைய மொத்த வரலாறு வந்துடும். ஜோசியம் பொய் என்பதற்கு நீங்க எல்லா தகவலையும் எடுத்துடலாம். சிறைக்கு வந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க நடந்தது என்ன, தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும், சிறைக்கு வந்து போனார்கள். அதுல இருந்துதான் என்னாச்சா, இவர் வந்து சொன்னது பொய்யாயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருந்த அந்த உறவுல விரிசல் ஏற்பட்டு இவர் வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஓடிவிட்டார் அப்படின்ற தகவல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்புறம் பையன் வந்து இப்ப என்ன செஞ்சிருக்காரு, வந்து மறுபடியும் வந்து ஏதோ ஒரு லிங்க்ல வந்து இப்ப முதல்வர் விஜய் தொடர்பில் இருக்கின்றார் இப்படின்ற செய்தி எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, நான் கணிச்சதுதான் நடக்கும், என் கணிதம் நான் பண்ண சொன்னதுதான் நடக்கும், ஜோசியம் உண்மை அப்படின்னா ஏன் அது நடக்கல? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சிறைக்கு செல்ல மாட்டார்கள் என்று சொன்ன அது ஏன் நடக்கல? தாவேகாவுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கும் என்று சொன்னதை அது ஏன் நடக்கல? தனக்கு வந்து இந்த மாதிரி பதவி கிடைக்கும், அது வந்து 24 மணி நேரத்துல வந்து அது பிடுங்கப்படும்,
அந்த உத்தரவு ரத்து செய்யப்படும், அந்த பதவி வந்து பறிக்கப்படும் என்பது ஏன் தெரியல. அவ ஒட்டுமொத்தமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வைத்து இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க வந்து ஒரு பிழைப்பை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நடந்துச்சுன்னா நாங்க தான் அப்படின்றது. அப்ப மக்களை, பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்ம தெளிவா என்ன செய்யணும், நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல வந்து ஒண்ணும் இல்லை. மனிதன் என்பவன் மனிதன் தான். இவனுக்கு எதிர்காலத்தில் உள்ளது என்ன செய்ய முடியாது, கணித்து சொல்வதற்கான அந்த திறன் பெற்றவர்கள் இவர்கள் இல்லை. ஏன் தனக்கு உள்ளது ஏன் தெரியலையேங்க. 24 hours தான் கொடுப்பாங்க அந்த அரசாங்க பதவியை, அது வந்து பிடுங்குவாங்க. சொன்னா விஜய் வந்து முதல்வர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாராம். இங்க தனக்கு இப்படி நடக்குன்னு சொன்னாரா, இந்த மாதிரி இந்த தேதியில எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து முதல்வருடைய தனிப்பிரிவு அதிகாரியாக என்னை வந்து நியமிப்பார்கள், அடுத்த 24 மணி நேரத்தில் எதிர்கட்சியெல்லாம் கடுமையாக எதிர்ப்பார்கள், உடனே 24 மணி நேரத்தில் என்னிடம் இருந்து அந்த பதவி வந்து புடுங்கப்படும், பறிக்கப்படும் சொன்னாரா? இல்லை. அப்ப என்ன இல்லைன்னா தெரியவில்லை. மனிதன் என்ற அடிப்படையில் அவ்வளவுதான். அப்ப ஜோசியம் என்பதெல்லாம் ஒண்ணும் வந்து இல்லை, அது சும்மா வந்து என்னது, அது ஒன்றும் இல்லாதது. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு அடிப்படையை பாருங்க. இந்த ஜோசியக்காரர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே இந்த ராது கேது அந்த கோள்கள் அதெல்லாம் பார்த்துதான் சொல்வதாக சொல்லப்படுகிறது. இப்ப இதுல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பக்கத்துல இன்னொரு ஜோதிட கணிப்பு வருகிறது. அவங்களும் ஜோசியக்காரங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க, திமுக 95 இருந்து 115 சீட்டு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்களா? ஓகே. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா வந்து 15 இருந்து 30 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்களா? நீங்க இங்கதான் நல்லா கவனிக்கணும். விஜய் வந்து சிஎம் ஆவாரு, பெரும்பான்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவங்களும் யாரு, இந்த பக்கத்துல உள்ள ஜோசியர். அங்க 15 இருந்து 30 கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல, அவங்க யாரு, அவங்க அந்த பக்கத்துல உள்ள ஜோசியர். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எப்ப நீங்க எல்லாருமே அந்த ராகு கேது என்னன்னு சொல்றாங்களே, அதை பார்த்து தானப்பா நீங்க கணிக்கிறேன்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு பெரும்பான்மையா வந்துருவாரு, அதுவும் நடக்கல. இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து 15 இருந்து 30 வருவாரு, அதுவும் நடக்கல. ஏன் இந்த கருத்து மோதல் வருகிறது? ரெண்டு பேரும் ஜோசியம் தானே, ரெண்டு பேருக்கும் அடிப்படை ஒண்ணு தானே. அப்ப நன்றாக மிக தெளிவாக தெரிகிறது அவர்கள் வந்து திமுகவை சார்ந்து, ஏன்னா அவங்க சொல்றது அதுதான், திமுக வந்து 95 115 வரும், அதுவும் நடக்கல, ஜோசியம் போய். அதே மாதிரி இங்க வந்து இவர் சொல்றாருல, தாவேக வந்து பெரும்பான்மையாக வரும், அதுவும் நடக்கல. ஏன், ஜோசியம் என்பது போய், தனக்கு என்ன நடக்கும் என்பது கூட தெரியவில்லை, ஜோசியம் என்பது போய். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தத்துக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஜோசியக்காரர்கள், இந்த குடுகுடுப்பக்காரர் இருக்காங்கல்லங்க, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை அடிச்சுக்கிட்டே வந்து என்ன செய்வான், நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படிதானே சொல்ல முடியும். அதுதான் சொல்லுவாங்க, நல்ல காலம் எப்போ பிறக்கும். அப்ப என்னன்னா, இவர் வந்து சொல்றது அப்படிதான், எப்ப நடக்கும்லாம் வந்து தெரியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னைக்கு வந்து நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, அவர் எல்லாத்தையும் போய் சொல்லுவார். நம்ம குடுகுடுப்பக்காரன காலையிலேயே சொன்னான், எப்ப ஒரு நாள் நடந்திருக்கு, கடவுள் நாட்டத்தான் நடந்துச்சு நம்ப கூடாதா? குடுகுடுப்பக்காரன் சொன்னதுனாலதான், இவன் மனுஷன் தானே குடுகுடுக்கு பாரு, அவனுக்கு என்ன தெரியும். அந்த மாதிரி வந்து அறிவு யோசிக்காம 99 நடக்காம போச்சே, மற்ற நாட்கள்ல எல்லாமே நடக்காம போச்சே, அதை வந்து யோசிக்காம என்ன செய்யறாங்க, பொதுமக்களும் வந்து இதுல வந்து ஒரு தெளிவடையும். அப்போ ஜோசியம் என்பது வந்து ஒண்ணு இல்லை, அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக தற்போது நம்மளுடைய தமிழகத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலும் அதை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நல்ல இதை வந்து நல்ல ஆழமா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜோசியம் என்பது கணித்து சொல்வது என்பது இதெல்லாம் வந்து ஒன்றுமில்லை. மனிதனுக்கு அவனுடைய சக்தியை தாண்டி அவனால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது என்பதை மிக தெளிவாக என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். அவன் நடைபெற்ற இந்த சம்பவங்கள் இதை வந்து மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. பெரும்பான்மையா வருவாங்கன்னு சொன்னாரு, வரல. இந்த பக்கத்துல வந்து திமுக ஜெயிக்கும்னு சொல்லி இந்த பக்கத்துல உள்ள ஜோசியக்காரங்க சொன்னாங்க, அதுவும் நடக்கல. தாவேக வந்து 15 இருந்து 30 வரும்னு சொன்னாங்க, அதுவும் வந்து நடக்கல. அதை தாண்டி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது, இந்த ஜோசியருக்கு தனக்கு என்ன நடக்கும்னே தெரியல. தனக்கு இந்த மாதிரி தருவாங்க, அந்த பதவி வந்து பறிக்கப்படும் என்பது தனக்கு என்ன நடக்கும் சொல்லி வந்து தெரியவில்லை.
அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பொதுமக்கள் நாம மிக தெளிவாக நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஜோசியம் என்பது, எண் கணிதம் என்பது, இது தொடர்பான அனைத்தும் அது உண்மையானது அல்ல. இவங்க இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு கணிப்பாக தகவலை சொல்லி கடவுள் நாட்டத்தான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் போது அதை இவங்க என்ன செய்யறதுன்னா பெரிய அளவுக்கு நாங்க சொன்னதுனால நடந்துச்சு. மிக முக்கியமான கேள்வி, இவரு நம்ம ரத்தன் பண்டிட் சம்பந்தமா கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க கணிச்சு கொடுத்து ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு செல்ல மாட்டார் என்று சொன்ன அந்த ஒன்று ஏன் நடக்கவில்லை? கணிதம் உண்மையா இருந்துச்சுன்னா, ஜோசியம் உண்மையா இருந்துச்சுன்னா அது நடக்கணும்ல. இதுல இருந்து மிக தெளிவாக தெரிகிறது இது அனைத்துமே பொய் என்பதை மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தகவலை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.